மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பான அக்னி நட்சத்திர ஹீட்டோட பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னும் சில மணி நேரங்களில் யார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னு தெரிஞ்சிடும். 6 வாக்குகள், அதாவது 3 கட்சிகள் இடத்துல விஜயனுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் இப்போதைக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு 108 இடங்களை பெற்றிருந்தும் 107 இடங்கள் கைவசம் இருந்தும், ஏன்னா 108 சொல்ல முடியாது, ஒருத்தர் ரிசைன் பண்ணி ஆகணும் திருச்சி கிழக்கு. ஸோ 107 இடங்களை கையில் இருந்தும் அவரால் முதல்வராக பதவியேற்க முடியாமல் 4ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி 8, 4 நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு போகுது, வருமா வராதா. ஏன்னா நேரெதிர் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய மாட்டார்கள்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதனுடைய உள்ளான வேலை பாஜக தான் ஆளுநர் மூலமாக அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆளுநர் இதனால் தான் நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் வைத்து அதில் நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயத்த எனக்கு ஆளுநர் மாளிகையிலே லிஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லி கவர்னர் கேட்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் அல்லது மெஷின் ஏதோ ஒரு விதத்தில் விஜய் இப்போது 107 அதாவது ஒரு அதிக பெரும்பான்மையான அறுதி பெரும்பான்மை கிடைக்கலனாலும் அதிக பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கு. விஜயை முதல்வர் நாற்காலில் உட்கார வச்சு அவருடைய செயல்பாடுகளை 6 மாத காலத்திற்கு நாம் பார்க்க வேண்டியது கட்டாயம், வேற வழியே கிடையாது. இதுதான் அந்த வாக்குகளுக்கு மரியாதை. அந்த வாக்கு மிஷின் மூலமா மேனிப்புலேட் பண்ணப்பட்டதோ அல்லது மக்களே வாக்களித்தார்களோ நமக்கு தெரியாது. அதன் மீது இன்னும் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு அவர் தான் மற்ற கட்சிகளை விட கூடுதலான இடங்களை வைத்திருக்கிறார். அப்ப அவரை அந்த நாற்காலில் அமர வைக்க வேண்டியதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமை. இப்போ அவர் உட்கார வைக்கப்படுவார்னா அவர் யாரை நம்பி இருக்கிறார்னா, விசிக 2 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஸோ இவர்களிடம் இருக்கிற 2 இடங்கள், 6 இடங்கள் தேவை. ஆல்ரெடி காங்கிரஸ் முதல் ஆளா துண்டு போட்டா. இப்போ ஆப்பு வச்சதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும் அங்கே போகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அமித்ஷாவுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருந்திருக்கும், வேறு விதமாக ஏதோ திரும்பி இருக்கும். ஆனால் இவர் முதலாவது போய் காங்கிரஸ் போய் அங்கே துண்டு போட்டு 5 இடங்களுக்கான அதை அவங்க கேட்கவே இல்லை. நம்ம தாவேகாவோ விஜயோ காங்கிரசிடம் கேட்பதற்கு முன்பாகவே முந்திக் கொண்டு துண்டு போட்ட காங்கிரசினுடைய நிலைமை தான் இப்ப திரிசங்கு சொர்க்க நிலையில இருக்கு. ஒருவேளை இது நடக்குமா என்பது தெரியாது. ஆனால் ஒருவேளை நடந்தால் விஜய் ஆட்சியில உட்கார வைக்கப்பட முடியாமல் அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் உரிமை கோரினால் கவர்னர் உடனடியா அதற்கு பர்மிஷன் கொடுத்துருவார். ஏன்னா அவர் ஏற்கனவே கவர்னர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பிலேயே விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, அந்த அடிப்படையில் விஜய்க்கு அழைப்பு நாங்கள் கொடுக்கல, அதனால்தான் பதவியேற்பு விஷயங்கள்லாம் நிறுத்தணும், கான்வாயை நாங்கள் அதனால்தான் திரும்ப வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளர்த்தம் பொதிந்த ஒரு விஷயத்தை கவர்னர் மாளிகை வெளியிட்டது. இப்போ இது நடக்குமா, எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுமா அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய சூட்சமம் ஒளிந்திருக்கிறது. அது என்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி விஜய்க்கு முன்பாக இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்ப்போம். விஜய்க்கு முன்பாக இருக்கிற ஆப்ஷன்ஸ், விசிகாவும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களோட ஆதரவை கொடுத்தால் சாலிடா அவரால் ஆட்சியில் உட்கார வைக்க முடியும். ஆனால் அந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு நீடிக்குமா? ஏன்னா ஒருத்தர் ஒரு டைம் முறுக்கிட்டா கூட பெரும்பான்மை இழந்துருவாங்க, மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும். இப்ப திருச்சி கிழக்குல அவர் ரிசைன் பண்றாரு, ஒரு இடம் காலியாகுது. அப்ப ஒரு இடம் காலியானோம்னா அந்த இடத்துல மீண்டும் இவருடைய ஆதரவாளர் யாரையோ ஒருத்தர் நிப்பாட்டி வெற்றி பெற வைக்கிறார். இப்ப நம்ம கிடைத்த தகவல் சகாயம்னு சொல்றோம். இன்னொருத்தர் இல்ல கூப்பா கிருஷ்ணன் நிற்க போறான்றாங்க. இன்னும் சில பேர் திரிஷாவை நிறுத்த வைக்க போறாங்கன்றாங்க. இன்னும் பல விஷயங்கள் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இதுல எந்த இடத்தில் அங்க மாற்று விஷயங்களோ இல்லைன்னா நாஞ்சில் சம்பத்தை நிறுத்துறாங்க, லயோலாமணியை நிறுத்துறாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. யார் நிறுத்தப்பட்டாலும் அது தாவேகாக்கு மீண்டும் அங்கே பெருவாரியான ஓட்டுகள் போட்டு வெற்றி பெறுவார்களான்னு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். இப்ப அடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை அப்ப நடக்குமான்னு தெரியாது. அப்படி அவர்கள் வெற்றி பெற்றால் ஒரு இடம் கூடுதலாக கிடைக்கும், 118 தான் கிடைக்கும், 108 தான் கிடைக்கும். அப்பவும் யாருடைய ஆதரவு வேணும்னா கம்யூனிஸ்ட் விசிகாவுடைய ஆதரவு கண்டிப்பாக விஜய்க்கு வேணும். 5 ஆண்டு காலத்தை ஓட்டணும்னா அதுதான் நடக்கும். ஆனால் இதுக்கு இடையிலேயே 29ல் எம்பி தேர்தல் வருது. அப்பதான் தமிழ்நாடு அரசியல் களம் இன்னும் பயங்கரமா சூடு பிடிக்கும், குதிரை பேரங்கள் பயங்கரம் நடக்கும். அப்ப ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக கலைக்கப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற விஷயத்துக்குள்ளாக களத்துல இறங்குவாங்க. அல்லது அந்த தேர்தலோடு சேர்த்து இந்த தேர்தல் நடத்துவாங்க. அப்ப பாஜக இன்னும் உக்கிரமாக ஆட்டத்தை ஆடும். இப்ப ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க, 27 இடங்கள் வாங்கி ஒரே ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப ஊர் உலகமே பாஜகவை புனிதராக காட்டுது. ஏன்னா அவங்க ஒருவேளை இப்ப நம்ம சொல்றோம்ல, வாக்கு எந்திரங்கள்ல முறைகேடு பண்ணிவிட்டார்கள்,
அது மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான அலை அடித்ததற்கு அது ஒரு காரணம், அது வந்து அலை அல்ல, அது வந்து சதி வலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதை வந்து அவங்க இப்போ நாம தான் சொல்லிட்டு இருக்கோம், மக்கள் வந்து நம்பல. ஏன் நம்பல அப்படின்னா, ஏங்க அப்படிலாம் பார்க்க போனா எப்படிங்க அது, அதெல்லாம் சரியா வராதுங்க. இது வந்து மக்களாக தாத்தாவுக்கு பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, பாட்டிக்கு பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, புள்ள சொன்னா, அப்பாவுக்கு வந்து பொண்ணு சொன்னுச்சு, அதனால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டமைக்கிறாங்க. எது எப்படியோ விஜய்க்கு 108 இடங்கள் கிடைத்து விட்டது. ஆனால் இதே நிலை அன்றைக்கு நடக்குமானா, இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, பாஜக ஒருவேளை மேனிபுலேட் பண்ணியிருந்தா, ஒருவேளை இயந்திரங்களை கோளாறுகள் பண்ணியிருந்தா, அவர்கள் ஏதாவது வந்து விஷயங்கள் பண்ணியிருந்தா தான் கட்சி தானே ஜெயிக்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் செய்யலப்பா பிஜேபி, நேர்மையா இருந்திருக்கு பாரு, அவங்களுக்கே ஒரு இடம் தான் கிடைச்சிருக்குன்னு பிஜேபி கிளீன் அந்த விஷயத்தை இப்ப கொடுக்குறாங்க மக்கள். இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க, பாஜக இதைத்தான் எதிர்பார்த்தது, அதை எதிர்பார்த்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது 29 நடக்குமான நடக்காது. 29 பாஜக பெருவாரியான வெற்றி பெற்றே ஆக வேண்டும். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றத்தில் மோடியோ அமித்ஷாவோ அங்க அரியணையில உட்காரணும்னா அந்த தேர்தல் அவங்களுக்கு முக்கியம். இந்த முறை 40 இடங்களை பெற்ற அனுமதித்தது மாதிரி, மக்கள் வந்து ஓட்டு போட்ட மாதிரி, அப்ப நேரடியாக எல்லாம் நடக்குமானா, அப்ப நேர்மையா நடக்குமானா, பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். அது 29 பார்த்துக்கலாம். இப்ப இருக்கிற விஷயத்துக்கு வாங்கன்றீங்களா? இது வந்து இப்ப விஜய்க்கு முன்பாக இந்த 3 கட்சிகளும் இப்ப ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட எது வேணா நடக்கலாம். இதுக்கடையில நமக்கு கிடைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேருமானா, நான் உண்மையிலே அது ஒண்ணு சேரும்னு நினைக்கவே இல்லை. இப்ப கூட நம்பல நான். ஏன்னா ரெண்டும் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் இப்ப திமுக வந்து பிரிந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். ஆனால் 2 பேரும் நட்பா இருந்தாங்க. கலைஞர் மீது எம்ஜிஆரும், எம்ஜிஆர் மீது கலைஞரும் நட்பாக தான் இருந்தாங்க. அதுல எந்த 40 ஆண்டு கால நண்பர் தான் சொன்னார் கலைஞர் எம்ஜிஆர். அது வந்து அதெல்லாம் அப்போ ஆரோக்கியமான அரசியல். இன்றைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா சேருவாங்களா அப்படின்னா, ஏன் சேரக்கூடாது, சேர மாட்டாங்கன்னு நம்ம யோசித்தாலும் ஏன் சேரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப எப்படி சேருவாங்க, சேருவதற்கான சாத்தியம், அப்ப அவங்களுடைய பேஸ்மெண்ட்டே ஆடி போயிருமே. அவருடைய பேஸ் இருக்குல்ல, ஒருத்தருடைய சித்தாந்த கொள்கை, ஒருத்தருடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்குல்ல. அதிமுகவுக்கும் திமுகவும் திராவிட கொள்கைன்றது ஒன்னாக இருந்தா கூட, மாற்று அரசியல்னு ஒரு விஷயம் வரும்போது, நீ வந்து சரியில்லை நான் சரியில்லைன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சேற்றை வாரி இறைத்து கடுமையான போட்டிகளை செய்து கொண்டவர்கள் எப்படா ஒன்னா சேருவாங்கன்னா, அங்கே சேருவதற்கான துருப்புச்சீட்டு வந்து காமன் மேன், நடுவில் காமனாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு நபரை நிறுத்தினால் இவங்க 2 பேரும் ஒன்னு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பொதுவான நபராக யாரை கொண்டாந்து நிப்பாட்ட முடியும்? இப்போ எடப்பாடிய முதல்வர்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து துணை முதல்வர்னு இருப்பாரா? அல்ல உதயநிதியை முதல்வராக்கிட்டு சீனியர் மோஸ்டா இருக்கிற எடப்பாடி வந்து துணை முதல்வரா இருப்பாரா? இதெல்லாம் ஏற்க முடியுமா? நான் தான் பெரிய ஆளு அடிச்சு காட்டுன்ற மாதிரி வந்துடாதா? அதே பொதுவான நபர் ஏன் மக்கள் விரும்புகிற, மக்களுக்கு பிடித்த, ஏராளமான கோடான கோடி மக்களுக்கு பிடித்தவராக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அப்ப திமுகவையும் திட்ட மாட்டாங்க, அதிமுக திட்ட மாட்டாங்க. என்ன அருமையான ஒரு விஷயம் பாத்தீங்களா? ஏன்னா இப்படி எல்லாம் யோசிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படிலாம் யோசித்தாதான் உண்மையிலே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மக்களும் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு நபர் யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு விஷயம் வருது இல்ல. எனக்கு தெரிந்து சமீபத்துல தோற்றாலும் பரவாயில்லை நான் உங்களோடு இருக்கிறேன்னு ஒருத்தர் போய் பேசினார்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கிற அந்த ஒற்றை மனிதர் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்போ காலம் பேசல, காத்திருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே விஜய் உட்பட 108 இடங்களை பெற்ற விஜய் உட்பட வெயிட்டிங்ல இருக்கார். காத்திருந்து நமக்கு பதில் வருமா அப்படின்னு காத்திருக்கிறார். விசிகாவை எதிர்நோக்கி இருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதிர்நோக்கி இருக்கிறார். யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கார். அப்படி காத்துக்கிட்டு இருக்கும் போது காத்திருந்து பேசும்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவரை திமுகவும் அதிமுகவும் பொது வேட்பாளராக, பொதுவான நபராக, முதலமைச்சராக அமர வைத்தால் இந்த தமிழ்நாடு இன்னும் பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகரும். ஏன்னா பிஜேபி தலையிடவே தலையிடாது. பிஜேபி ரஜினிகாந்த் முதல்வரானால் அமைதி ஆயிடுவாங்க. அவங்க ஆட்டம்ல இங்க செல்லாது, ஆட்டம் ஆட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபியோட அவர் நல்ல நெருக்கமா இருக்கார். அமித்ஷாவை பிடிக்கும், மோடியை பிடிக்கும், திராவிட சித்தாந்தத்தையும் பிடிக்கும் ரஜினிக்கு. மத ரீதியான விஷயங்களுக்கும் ரஜினி ஆன்மீகவாதியாகவும் ஆன்மீக அரசியலுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறதா சொல்லியிருந்தார். இன்றைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரஜினிகாந்தை ஏன் திமுகவும் அதிமுகவும் ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த கூடாது? இது நம்முடைய விருப்பம் கிடையாதுங்க. நான் நிறைய பேர்கிட்ட நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்.
நிறைய நண்பர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற சில எம்எல்ஏக்கள் கிட்ட கூட நான் பேசினேன். நிறைய நண்பர்கள்ட்ட பேசுற எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சார் பொதுவான ஒரு நபர் வந்தார்னா, இப்ப விஜய்க்கு ஆதரவளிக்க திமுக ஒத்துக்காது சார், விஜய்க்கு ஆதரவளிக்க அதிமுக ஒத்துக்கல சார். பெரிய கட்சிகளாக அவங்ககிட்ட ஓட்டுகள் அதிகமா இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன கட்சியா இருக்கிறவங்க இவர்களோடு பயணம் பண்ணால் விஜயால் நீண்ட காலத்துக்கு பயணம் பண்ணவே முடியாது. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி இருந்தால் அப்ப அவர் நினைக்கிற விஷயங்களை நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். அப்படி தடுமாறி போராடி கெஞ்சி காலில் ஊந்து கதறி அவர் ஆட்சியை பிடித்தாலும் விஜய் ஒரு பில் பாஸ் பண்ண போகும்போதும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போதும் ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போதும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவை நாடணும். அவங்க முறுக்கிக்கிட்டானா அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வராது. இது எப்படி போகும்? நடக்குமா? நடக்காது. ஆனால் இதே நேரத்தில் இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வருகிறார் என்று சொன்னால், ரஜினிகாந்தை முதல்வராக அறிவிக்கிறார்னா அவருக்கு 6 மாத காலம் டைம் இருக்கும். தமிழ்நாடு அசம்பிளியினுடைய சூழலை பொறுத்து சட்ட விதிகளின்படி ஒருவர் யார் வேண்டுமானாலும் கட்சிகள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் முதல்வராக உட்கார வைக்க முடியும். அவர் எம்எல்ஏ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கணும்னு அவசியமே கிடையாது. தோற்றவரை கூட முதல்வராக உட்கார வைக்கலாம், ஸ்டாலினை கூட முதல்வராக உட்கார வைக்கலாம். ஆனால் அவர் இந்த குளத்தூர் நன்றி கெட்ட குளத்தூர் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். அதனால அவருக்கு அந்த ஆசை இல்லை. ரஜினிகாந்தை முதல்வராக உட்கார வச்சா அவருக்கு 6 மாத காலம் டைம் இருக்கு முதல்வராக மீண்டும் அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெறுவதற்கு. இப்ப ஆல்ரெடி விஜய் 2 இடங்கள்ல போட்டிட்டு ஒரு இடத்த அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். பெரம்பூரை கையில வச்சுக்கிறார், திருச்சி கிழக்க ரிசைன் பண்றாரு. திருச்சி கிழக்கு மக்களே உங்களுக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு. நீங்க விஜய் நீங்க பாத்துட்டீங்க, இப்ப ரஜினிகாந்த் உங்க தொகுதி வர போறார் அப்படின்றதுதான் நான் நினைக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதை பல பேரும் இந்த கருத்துக்களை நான் பேசிட்டு ஆமாங்க நீங்க சொல்ற வியூகம் கரெக்ட் தாங்க, நீங்க சரியா தான் சொல்றீங்க, இது நடந்தால் தமிழ்நாட்டுக்கு வேறு ஒரு விஷயங்கள் நடக்கும், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அரசியலை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சவர். இப்ப அரசியல்ல நமக்கு நிறைய முரண் இருந்தா கூட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் சினிமாவா அவர் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நிறைய கத்துக்கிட்டார். அவருக்கு தெரியாத அரசியல்ல இல்லையே தவிர அரசியலை உற்று நோக்குகிறார். இல்லைன்னா ஜெயிச்சவங்க பின்னாடி தானங்க போயிருக்கணும். வெற்றி பெற்றவனே பொக்கேவை தூக்கிட்டு பெரிய மலை இதை தூக்கிட்டு போய் அங்கெல்லாம் கொடுத்துருக்கணும். விஜய்க்குள்ள அவர் நேராக போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும். அவர் போன இடம் அதாவது தொகுதி மக்களால் தோற்கடிக்கவே பட மாட்டார், நல்லா செஞ்சிருக்காரு, சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருக்காரு, நல்லா மாத்தி வச்சிருக்காரு, பெருசா அவருடைய தொகுதியை வச்சிருக்காருன்னு சொல்லப்பட்ட ஏராளமான திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திய ஸ்டாலினே அந்த மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். தோற்று போன ஒரு தலைவரை போய் சந்தித்து நான் உங்களோட இருக்குங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு பேசிட்டு அதை தாண்டி பல ஆரோக்கியமான ஆலோசனைகள் செய்துட்டு வந்திருக்கிற ரஜினிகாந்தினுடைய செயல் இன்றைக்கு ரொம்ப நுட்பமா பார்க்கப்படுது. இது நடந்தால், நான் சொல்லுகிற இது நடந்தால் தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் களம் நடக்கும். ஆனா இந்த நேரத்துல விஜயால் வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்ப சில பேர்லாம் சொல்றாங்க விஜய் ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிடுவாரு, விஜயுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ராஜினாமா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா வரலாற்றுல தீராத பழியை சுமப்பார் விஜய். ஏன்னா ஜெயிச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆள் தெரியாது முகந்த இனிமே அவன் போய் தன்னை எம்எல்ஏன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாரும் மீண்டும் இதே மாதிரியான வாக்குகள் கிடையாது அவங்களுக்கு. அடுத்த தேர்தலில் இதே மாதிரி பெருவாரியா ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அவர் கூண்டோடு ராஜினாமா அல்லது மொத்தமாக ராஜினாமான்ற முடிவையும் எடுக்க முடியாது விஜயால். அவர் வேற வழியே இல்லை, ஆட்சி நடத்துவதற்கு எதிர்கட்சியாக அமர்ந்து அரசியல் கத்துக்க வேண்டியதுதான். ரஜினிகாந்த் முதல்வராக இருப்பாரு, விஜய் எதிர்கட்சியா இருப்பாரு. அவருக்கு தோளோடு தோல் நிற்கும் உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியும் முதல்வருக்கு ரஜினிகாந்துக்கு சப்போர்ட்டா நின்று இந்த ஆட்சியை நடத்துவார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜாக்பாட் தான் போங்க. இது நடந்தால், இது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம். இன்னும் பரபரப்பான விஷயங்கள் இருக்கு. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நபர் முதல்வர் நாற்காலி, ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி. ஒத்தை ஓட்டு அவர் ஒரு நபர் அனைவருக்கும் பிடித்தமானவராக இருப்பார். ஏன்னா விஜயில இருக்கிற எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கிற பல பேருக்கும் ரஜினிகாந்தை பிடிக்கும். அல்லது விஜய் ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரஜினியை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ரஜினி அமர்ந்தால் எல்லாரையும் சமாளித்து விடுவார். முக்கியமாக இதுவரை இழுபறி நிலையை கொண்டு ஏழரையை கூட்டிட்டு இருக்கிற கவர்னர் அமைதியாக்கி விடுவார். கவர்னர் மாளிகை சைலண்ட் ஆயிரும். உடனடியாக டேட்டை கொடுத்துருவாங்க.
வந்து பதவியேத்துங்க ராஜான்னு சொல்லிட்டு சிகப்பு கம்பள வரவேற்பு ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்படும். இதை திமுகவும் அதிமுகவும் செய்வார்களா? இது கோடங்கியோட கேள்வி. என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.